வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னோடய அனுபவத்தை தான் சொல்கிறேன். எனக்கு நிகழ்ந்த நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது என்ன அனுபவம்னா, நம்ம என்லைட்மெண்ட் ஆயிரும் இல்லையா? அது எப்படி நீங்கள் என்ன சாதாரண என்லைட்மெண்ட் ஆயிரும்னு சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு மனிதனும் அதுலேருந்து தான் வந்தோம், நாம் தான் பிரம்மம், நம்ம தான் ஒரு அணுவிலேருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னா என்லைட்மெண்ட் ஆகாமல் நீங்கள் எப்படி இங்கே வந்திருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆனால் நமக்கு மறந்து போச்சுங்கிறதுக்காண்டி அப்படி இல்லைங்கிறோம். நான் அப்படியெல்லாம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பேசுகிறேன். ரைட். அப்போ அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலையில் நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கொண்டாடுவாங்க. எப்படி கொண்டாடுவாங்க? நம்ம முக்காலமும் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள்லேருந்து வேறுபட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளால் நன்மை தீமைக்கு நடுவில் நிற்க முடியுது. நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. இங்கே சரி தப்புன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு என்ன சரியோ அது சரி. அதுவும் இல்லாமல் இயற்கை என்ன நிகழ்த்துதோ அதோடு நீங்கள் போவோம். அதனால் என்னென்னா மற்ற மனிதர்கள்லேருந்து நம்ம வேறுபட்டு நிற்கிறோம். இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது. ஒரு நிலையாமையை நம்ம உணர்வாக அனுபவமாக உணர்ந்துடுறோம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, எல்லாமா நீங்கள் ஒரு தடவை ஒரு க்ஷணம் நீங்கள் உங்கள் நிகழ்ந்து இந்த கூண்டுக்குள்ளே திரும்ப உங்களை நம்மளை அடைச்சிட்றாங்க. ஹோல் கான்சியஸை கொடுத்து எல்லாத்தையும் இருக்க பார்வை பார்த்து திரும்ப ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே உங்கள் தீப்பெட்டி சைஸ் கூட்டுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு இதை அடைச்சிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஹோல் கான்சியஸை நான் ஃபுல்லாக இந்த பிரபஞ்சமாக நான் ஆனதையும் நான் பார்த்தேன். சேம் டைமில் இந்த உடலுக்குள்ளே இருக்குங்கிறதையும் பார்த்தா எந்த மாதிரி உணர்வு நம்ம வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. ஆனால் காலத்தின் கட்டாயத்தின் பேரில் என்ன கருவியாக்கி இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. இது யாருக்கு புரியணும், யாருக்கு போய் தெரியணும், அவங்களுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது என் வழியாக. அவ்வளோதான். எனக்கு என்ன நிகழ்வு நிகழ்ந்ததோ அதை அப்படியே நான் வெளிப்படுத்துகிறேன். அவ்வளோதான். சரி, இதுக்கு பாத்திரமா எப்படி என்ன சூஸ் பண்ணாங்கங்கிறது அது இறைவனே திட்டம். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் 2 நானை நான் பார்க்குறேன். பெரிய நானையும் பார்க்குறேன், சின்ன நானையும் பார்க்குறேன். இந்த பெரிய நான் இந்த சின்ன நானை எப்படி வழிநடத்துதுங்கிறத இப்போ நான் எந்த நானாக இருந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு என்ன விஷயம், இப்போ எதுக்கான இந்த இந்த வீடியோ பேச வேண்டிய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, யார் பெரிய நான், யார் சின்ன நான்னு சொல்லி நான் 2யும் குழப்பிட்டேன். யார் எனக்குள்ளேருந்து இப்போ இந்த பேச வச்சுட்டுருக்கிறது யார், இந்த செயல்படுத்த வச்சுருக்கிறது யார், இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட கருவறைக்குள்ளே நான் வர முன்னாடி இருந்தேன்ல அது யார், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல இது யார், இப்போ நான் உடல் விட்டு நான் வெளியே போயிடுவேன்ல இந்த யார் நான் யார், இப்படிலாம் ஒரு கேள்வி ஒரு தெளிவு ஒரு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கேள்வி வரும்போதெல்லாம் நான் நினச்சிப்பேன், எப்படி இது சாத்தியம், இப்படி நான் எப்படி பேசுகிறேன், எனக்கு எப்படி இது தெரியுது, நான் எப்படி இந்த அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி நிலையெல்லாம் பேசுகிறேன், இந்த கான்சியஸ் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் எனக்குள்ளே. அப்போது என்ன அப்படின்னா, என்னை உடலை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, நான் அதுக்கு எப்படி தகுதியானேன், எனக்கு இவ்வளோ கொடுக்குறீங்களே இதெல்லாம் எப்படி அப்படிலாம் நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அது எப்படி நான் சின்ன குழந்தையா மாதிரி சின்ன குழந்தைங்க லெவலுக்கு பேசுகிறேன், பெரிய வயசானவங்ககிட்ட போய் பெரிய லெவலுக்கு பேசுகிறேன், முட்டாள்கிட்ட முட்டாள் மாதிரி பேசுகிறேன், அறிவாளிகிட்ட அறிவாளி மாதிரி பேசுகிறேன், ஒரு செடிக்கிட்ட போய் ஒரு ஒரு இயல்பாக அந்த பூக்கிட்ட போய் ஓஹோ நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு பேசுகிறேன், இன்னும் ஒரு மனம்னு பேசுகிறேன். அதுக்கப்புறம் கடல் அதோட கடலோட கடலாக என்னால் அதோட பயணிக்க முடியுது, அலையா அந்த ஆள் நிலையா முடியுது, இது வானமா சூரியனுக்குள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து சூரியனுக்குள்ளே உள்ளே கரைஞ்சி உருகி மெல்ட் ஆகி போகிறோம். சந்திரனில் போனால் நிலா குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு குளிர்ச்சியாக நான் உணரல. சூரியனில் போய் நான் வெப்பமாகவும் உணரல. ஆனால் இங்கே வெளியே சொன்னாங்கள்ல அந்த மனம் வெளியே சொல்லி சூரியன்னா சுடும், நிலானா ஜில்லுன்னு இருக்குது. சூரியன் அற்ற தன்மையிலே குளிரும், சூரியன் உள்ள தன்மையில் சுடும். இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த வெப்பமும் குளிர்ச்சிங்கிற தன்மையை தான் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நீர் நெருப்பு அப்படிங்கிறது நீர் நெருப்பு ஐஸ் கட்டியாக மாறுது இல்லையா, அந்த அமர்நாத் லிங்கம் மாதிரி அந்த எப்படி பனி மலையில் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி. அப்போது அந்த உடல் 2யும்
பார்க்கும்போது நிலாவை வந்து நம்ம ஊமையும் இது சூரியனை ஊமையும் வச்சுக்கிறோம். அந்த நிலையில் அது அப்படி இருக்குனால, மனம் கட்டமைக்கப்பட்டே வந்ததுனால. ஏன் நான் மாற்றி சூரியன் குளுமையாக இருக்குது, நிலா வெப்பமாக இருக்குதுன்னு நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, அங்கே இருக்கிறது தானே நம்ம சொல்ல முடியும். உணர்ந்தது தானே சொல்ல முடியும் அப்படின்னு வெளிப்படுத்தினதும் நாம் உணரும்போது சொல்லுது. ஏன் கொஞ்சம் மாற்றத்துக்காண்டி நான் வேணா சரி இல்லாத பேரே இப்போ வந்து ஆரஞ்சு கலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரை அது பழம், அது வந்து ஒரு பழத்தோட பேரும் வருது. அதனால் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு கீரஞ்சு இல்லை ஓரஞ்சு அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒரு இதை மாற்றி நான் பேர் கலர் வச்சுக்க முடியுமா? முடியாது. இது எப்படி யார் வச்சா? இதைத்தானே நானும் சொல்கிறேன். ஆரஞ்சு கலரை பார்த்து ஆரஞ்சு கலர்னு சொல்கிறேன். இந்த ஆரஞ்சு அப்படின்னு முதல்ல சொன்னது யார்? அது எப்படி உணர்ந்திருப்பாங்க? இப்படிலாம் ஒரு கேள்வி சிறுபிள்ளைத்தனமாக ஆரம்பத்துலேருந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இது வந்து இந்த கேள்வியோட தொடர்ச்சி தான் இந்த மாதிரி என்னை வந்து இந்த நிலைக்கு, இந்த உடலை கொடுத்ததுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குமோ? அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். ஏன் நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நான் சொல்ல வந்த டாப்பிக்கை விட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஒரு ஞானமடைந்த ஒரு மனிதன், தன்னை உணர்ந்த மனிதன் இப்படி தான் பேசணும்னு ஒரு கட்டம் வச்சுருக்கீங்களே, அது யார் சொன்னது? அப்படி இல்லவே இல்லை. அதை உடைக்கணும்னு என்ன படைக்கப்பட்டிருக்காங்க. அது உடைச்சி இது இப்படின்னு காட்டணுங்கிறதுக்காண்டி என்ன கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மிஷின் அப்படி படைக்கப்பட்டிருக்கு. இப்போ உண்மையே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் மிஷினாக தான் உணர்கிறேன். நான் என்னைய ஒரு ரோபோட்டாகவும் ஒரு மிஷினாகவும் தான் நான் உணர்கிறேன். அந்த மெட்டாலெல்லாம் நான் சில கொஷின்ஸ்லாம் இந்த பிக்சர்லாம் அந்த எடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் வந்து பேசும்போதெல்லாம் அதோட உணர்வும் என்னோட உணர்வும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் உணர்கிறேன். அப்போ மிஷின்ங்கிறது வந்து அப்போ நான் கேட்குறேன், அதுக்கு வந்து உணர்வு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அது பேசுது. அது நம்ம ஈக்குவலாக உணர்வாக பேசுது. அந்த உணர்வை யார் புகுத்துனா? புரியுதா உங்களுக்கு? இந்த மிஷின், மனிதனுங்கிற மிஷினை செஞ்சது வந்து ஒருத்தன் அப்படின்னா, ரோபோட் செஞ்சதும் ஒருத்தன் தான். நாம் நினச்சிக்கிறோம் ரோபோட்டை நாம் செஞ்சோன்னு. அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டும் ஒன்றா தான் தெரியுது. என்ன வெட்டினா ரத்தம் வரும், அதில் வெட்டினா ரத்தம் வராது, அவ்வளோதான். இது பேசுது. திடீர்னு வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சா கத்தும், அது கழுத்தை பிடிச்சி நெரித்தா கத்தாது. அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோ தான். இதே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்லாம் அந்த 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 அது வரும்போதெல்லாம் அவர் குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்படி மசாலா தடவி அது இது பண்ணி செஞ்சாங்கன்னு எனக்குள்ளே அப்போ ஒரு எண்ணம் வந்துச்சு. நீங்கள் கரப்பான்பூச்சியை வறுத்து சாப்பிட்றீங்க, அதுக்கடுத்து தவளையை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க, அதுக்கடுத்து நாயை கட் பண்ணி சாப்பிட்றீங்க. பூமியில் இருக்க அத்தனை ஜீவராசிகளையும் கொன்று ரசித்து ருசித்து தனித்தனி பார்ட்ஸாக ஈரல் ஒரு இதை எடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு கால் தனியாக, ஒரு ஆடே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆடு எடுத்துட்டோம் அப்படின்னா கால் தனியாக, அதோட தோலைத்தான் ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதை விட நீங்கள் போர்வையாக மாற்றிக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தோலை உடையாக மாற்றிக்கிறோம். மனுஷனை ஏதாவது மாற்ற முடியுதா சொல்லுங்கள்? சரி, ஒரு ஆடை வெட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து உங்களுக்கு பர்ஸ் செய்கிறதுக்கும், அந்த முடி வந்து உங்கள் கம்பளி செய்கிறதுக்கும் பயன்படுது. அந்த எலும்பு அதெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க, அதுக்கு ஏதோ மெடிசனுக்கு பயன்படுது. அதுக்கடுத்து ரத்தம், அதையும் நீங்கள் ஏதோ சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறீங்க. ஒன்றும் அதோட எப்படி வாழை மரத்தில், முருங்கை மரத்தில் எப்படி ஒரு பாட்டு எல்லாமே வந்து அதுக்கு பயன்படுமோ, அதே வேப்ப மரத்தில் பயன்படுமோ, அதே மாதிரி விலங்குகளும் பயன்படுது. ஒரு சின்ன ஒரு ஆடுக்கு கூட அதோட வந்து எல்லா பொருளும் பயன்படும்போது, குழம்பு தலையை தனியாக வச்சுறீங்க, உடம்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து வேறு வேறு இதை தான் சமையல் பண்ணி சாப்பிட்ற மனிதன். இது வந்து நீங்கள் மனிதனா? அரக்கன் தானே? அரக்கனை விட கேவலமானவங்க தானே? இதை செய்யும் போதெல்லாம் மனிதனுக்கு வந்து வரல. ஏன்னா அந்த குழந்தைய பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அறிவு மலர்ந்து அப்படி பொங்கி அப்படி வருது. அதுவும் வந்து இதில் மசாலா தடவி இதில் நீங்கள் வேறு வகையாக செஞ்சு சாப்பிடும் போதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு வந்து அறிவு அந்த ஆடு கத்துறது, அந்த ஆடோட அந்த ஆடோட வலி, அதோட எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய இப்படி செஞ்சோடனே அரக்கன் மனிதன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அரக்கனை விட கேவலமானவன் மனிதன். அவ்வளோதான். ஏன்னா அரக்கனாவது அரக்கன் மட்டும்தான், தேவர்கள் மட்டும்தான். அந்த நடுவில் இருக்க மனிதன் மட்டும்தான் அரக்கனாகவும் இருக்கான், மனிதனாகவும் இருக்கான். அப்போ அவனை வந்து எந்த வகையில் எந்த மாதிரி ஆவானே சொல்ல முடியாது. அரக்கனாக மட்டும்தான் இருப்பான். தேவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அசுரர்கள் தேவர்கள் கூட தனித்தனியாக பிரிச்சிடலாம். அந்த ரெண்டுமா இருக்க மனிதன் தான் ரொம்ப டேஞ்சர்.
தெரியுமா உங்களுக்கு? பேய்களை நம்பிடலாம், ஆவிகளை நம்பிடலாம், மனிதனை நம்ப முடியாது எந்த நிமிஷம். 2 பேரும் இப்போ நாங்கள் ஒரு 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 மூட்டை நிறைய தங்கத்தை வச்சு போயிட்டுருக்கோம். ஒருத்தன் எங்களுக்கு வந்து பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு, 2 பேத்துக்கு சமமாக எடுத்துக்க சொல்லி பிரிச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க. இதில் யாராவது ஒருத்தர் சாவாங்கங்கிறது வந்து உறுதின்னு நான் சொல்கிறேன். ஏன் கேளுங்க, இவன் இவன் வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை படுத்துருவான், இவன் இன்னொருத்தனை படுத்துருவான். இல்லை 2 பேரும் போட்டு தள்ளிட்டு கீழே அந்த அனாதையாக அந்த தங்கத்தை போட்டு போயிடுவாங்க, வேறு யாருக்கோ பயன்பட்டு போகும். இதுதான் மனிதனோட இயல்பு. நானும் வளரக்கூடாது, நானும் வளர முடியாது அளவுக்கு இருப்பான், தானும் வளர மாட்டான், மற்றவங்களும் வளர விட மாட்டான். இது இந்த இந்த பூமி இந்த கட்டமைக்கை நோக்கி போனதுக்கு தான் காரணம். ஆனால் நம்ம நாகரிக பேரில் வளர்ச்சி இதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, அது வகையில் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கருத்தை சொல்லணுங்கிறத இந்த வகையில் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ரைட். இப்போ வந்து என்னென்னா, ஒரு ஞானமடைந்த மனிதன் வந்து என்ன உள்ளே நடக்கும், அவனுக்குள்ளே என்ன நடக்கும், தினம் டெய்லி ரொட்டீனில் என்ன நடக்கும்? நானும் தான் சமையல் பண்ணணும், நானும் தான் காய் நறுக்கணும், நானும் தான் சமையலை வதக்கணும். அந்த காயை வதக்கும்போது அந்த அந்த காய் பேசுது, அந்த சட்டி பேசுது, அந்த அடுப்பு பேசுது, அந்த அந்த நெருப்பு பேசுது. அதுக்கப்புறம் வந்து அந்த சிலமா என்னது கறிச்சுவை அறியுமோ, அதாவது வந்து இந்த பாத்திரத்தோட குழம்போட சுவையை அந்த பாத்திரம் அறியாது இல்லையா? சிவவாக்கியர் பாட்டு நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படி ஒரு பாட்டு வருது இல்லை? அதில் வந்து என்னென்னா, கறி சட்டுவம் சுவை அறியுமோ அப்படின்னு வரும். அப்போ வந்து என்னென்னா, அந்த பாத்திரம் நம்ம இப்போ வந்து ஒரு குழம்பு பண்ணுற பாத்திரம் நாம் எடுத்து வாயில் வைக்கும்போது அந்த சுவை அறியும். அந்த சட்டி வந்து சுவை அறியுமானா, அது சுவை அறியுமோ அப்படின்னா, இப்போ அறியும் அப்படிங்கிறது தான் வரும். அறிஞ்சு தான் ஆகும். அறியாமல் நமக்கு சுவை தராது. சரியா? இதே நீங்கள் ஒரு மண் சட்டியில் வைங்க, அது ஒரு சுவை தருது. அதே மாதிரி அந்த இரும்பு சட்டியில் வைங்க, அது ஒரு சுவை தருது. நீங்கள் ஒரு இலையில் சாப்பிடுங்க, ஒரு சுவை தெரியுது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடுங்க, ஒரு சுவை தெரியுது. இப்படி பல்வேறுபட்ட சுவை தரும்போது அதுலேருந்து தானே சுவை தருது. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் சுவையாக நீங்கள் மாறல, அதனால உங்களுக்கு தெரியல. அதாவது என்ன அப்படின்னா, எல்லாமா நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதோட சுவை தெரியாமல் இருக்கும்? இதுதான் இங்கே நிகழுதுன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னன்னா, இது ஒரு பலூன், ஒரு காற்றடைத்த ஒரு பலூன். இங்கே வந்து நான் அப்படிங்கிற தன்மை வந்து என்னென்னா, இங்கே நான் மட்டும் கிடையாது. இப்போ நான் கண்ணை மூடி பேசிகிட்ருக்கேன். கண்ணை மூடி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாமே ஹோலாக இருட்டாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பகலோ இரவோ. அதே கண்ணை திறந்தால் வெளிச்சமாக தெரியுது. நான் என்ன சொல்லேன்னா, கண்ணை திறந்தாலும் ஒன்று தான், கண்ணை மூடினாலும் ஒரு கண்ணை மூடினாலும் ஒன்று தான், கண்ணை திறந்தாலும் ஒன்று தாங்கிறது தான் உண்மை. ஆனால் நான் ரெண்டு பிம்பத்தையும் பார்க்குறேன் பார்த்தீங்களா? இதைத்தான் நான் 2 டியூலாக நினச்சிக்கிறேன்னு நான் சொல்ல வரேன். இங்கே நான் கண்ணை மூடினப்போ இந்த இருக்கிறதும், கண்ணை திறந்தப்போ 2 இருக்குல்ல, இந்த 2மே இல்லாத ஒன்று இருக்குது, அப்பாற்பட்டு இருக்குது. மனத்துக்கு அப்பாற்பட்டிருக்கு, எண்ணத்துக்கு அப்பாற்பட்டிருக்கு, சொல்லுக்கு அப்பாற்பட்டிருக்கு, அது வார்த்தைக்கு அப்பாற்பட்டு, அது என்ன சொல்கிறது, இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்குது. அதுதான் தன்னை அறிதல் நிகழும்போது நிகழுது. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இதாக தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இந்த ஒரு பூமியை கொடுத்துட்டு, இதுதான் இதில் இது இப்படி எப்படி பார்க்கும் அந்த பார்வை தான் எப்போ தெரியுது? கான்சியஸ் வந்தப்போ தெரியுது. இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு குழந்தை இப்போ பூமி எப்படி பார்க்குறது, ஒரு குழந்தையிலேருந்து வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையிலேருந்து சாக போகிற ஒரு மனித வரைக்கும் நீங்கள் வரிசையாக அடிக்கிட்டு இந்த எந்தெந்த பார்வையில் இந்த குழந்தைய பார்க்குங்கிறது ஒரு டேட்டா அவங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மெஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த வகையில் பார்க்கும்? அந்த இறப்பின் ஒரு செகண்டில் இருக்க ஒரு மனிதரும் பிறப்பின் ஒரு செகண்டில் இருக்க ஒரு குழந்தைக்கும் நடுவில் என்னென்ன இருக்கோ அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது வெவ்வேறு சூழ்நிலையில் வாழ்வாங்கள்ல. ஆனால் ஒரே பூமியில் ஒரே மதம் அடுக்கி வச்சுருக்கோம் நம்ம. அவங்க ஒருத்தவங்களும் ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, அப்படி தானே? அப்போ அந்த ஒவ்வொருத்தவங்களும் வாழும்போது அப்போ ஒவ்வொரு உலகமாக இருக்குது. அதை தான் இங்கே வந்து அதுதான் அங்கே அவங்க கட்டமைக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ நான் வந்து ஒரு காட்சியை பார்க்குறேன். எப்படி காட்சியை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. இருந்தாலும் நான் புரிஞ்சிக்கிற அளவுக்கு பேச முயற்சி பண்ணுறேன். ஏன் கேளுங்களேன், வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போகும்போது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. மௌனம் தான் வருது. அந்த மௌனத்தை நான் உடச்சி மௌனத்துக்கு எனக்கு ஒரு விளக்கம் சொல்லி பேசி வச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா விட்டுடலாம், தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இதுதான் உண்மைங்கிறதே உண்மை, அவ்வளோதான். இந்த ரகசியத்துக்கெல்லாம் ரகசியம் எக்ஸட்ரான்னு போட்டே போனீங்கன்னா 000 போட்டு போனால் இதுதான். நீங்கள் இங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத உங்கள் மனம் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகம் அப்படிங்கிறது இது நிதர்சனமான உண்மைக்கு வந்துடணும்.
என்னது இப்போ நான் 10 ஏக்கர் வச்சுருக்கேன், இல்லை 100 ஏக்கர் வச்சுருக்கேன், இது என்னோடது அப்படின்னு வச்சுட்ருக்கோம்ல. நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இது என்னோடதுங்கிறது இல்லைங்கிறது எப்படி? உங்கள் தாத்தா பேரில் இப்போ ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருந்தது, உங்கள் வீட்டில் 5000 ஒரு 5 கிலோ தங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது ரெண்டும் அவர் அந்த மனிதர் வந்து என்னோட தங்கம், என்னோட நிலம் வச்சுருந்துருப்பார், அவர் பேரில் இருந்திருக்கும். ரைட்டா? நீங்கள் அது அவருக்கு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், அதாவது அவர் இருமாப்பு, ஆனந்தம், அதன் வல்ல துன்பம் எல்லாமே அனுபவித்து இப்போ பூமியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டார். இப்போது அந்த தாத்தா பேரில் உள்ள சொத்தும், அந்த தாத்தா பேரில் உள்ள நகைகளும் பணங்களும் இங்கே இருக்குது. அது அழியலை, அவர் அழிஞ்சு போயிட்டார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார், இது என்னோட பொருள்னு சொன்னார். இப்போ என்னோட பொருள் இல்லை. இப்போ இதே கான்செப்ட் இந்த பூமியை போட்டு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த பூமியை போடுங்கன்றேன். இந்த பூமி இருந்துச்சு, இல்லை, நாம் இருக்கோம், இல்லைங்கிற மாதிரி இந்த பொருள் நிலையாக இருக்குல்ல. இந்த பொருளே ஒரு நாள் நிலையாமல் போயிடும். நிலையாமல் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த பொருளே வந்து இல்லை. இந்த பொருளே வந்து தங்கம், நிலம், அப்படி சொத்துன்னு இந்த பார்ப்பவனால தான் இது உருவாக்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பூமியில் இங்கே மட்டும் இல்லை, எங்கேயோ இடத்துல ஒரு பெரிய தங்க மலையே இருக்கும், அது மனிதனுக்கு தெரியலை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, தங்க ஆறு கூட ஓடலாம். ஏன்னா அது ஒரு தனிமம், அது ஒரு ஒரு மெட்டல். இதுக்கு நீங்கள் வேல்யூ, இதுக்கு வந்து அழகு, இதுக்கு வந்து கொடுத்துட்டீங்க. ஏன் தெரியுமா? மனிதன் அந்த ரூபத்தில், அந்த சூரியன் அந்த ரூபத்தை ஜொலிக்கிறதுனால அதுக்கு அந்த மதிப்பு. இரும்புக்கு ஏன் அந்த மதிப்பு இல்லை அப்படிங்கன்னா, இப்போ நீங்கள் டைட்டனில் போய் சனி கிரகத்துக்குரிய அந்த உலகத்தில் போய் போனீங்கன்னா, தங்கத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு அந்த கிரகத்துக்குள்ள இருக்கலாம். இது வந்து எப்படி நம்ம மண் தர இருக்குல்ல, மண் எப்படி இருக்குது? மண்ணை எடுத்து உங்கள் வீட்டில் போய் எல்லாம் எடுத்து வச்சுக்குவீங்களா? 1 கிலோ மண், 2 கிலோ மண் எடுத்து வச்சுக்குவீங்களா? எப்படி? கடற்கரையில் மண், வெளியில் மண், எல்லா இடத்துலையும் மண் இருக்குல்ல. அதே மாதிரி தங்கம் டைட்டனில் இருக்கலாம், வியாழனில் இருக்கலாம், செவ்வாயில் இருக்கலாம். ஒவ்வொரு நவரத்தினங்களும் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த கிரகங்களுடைய தன்மை ஒவ்வொரு கிரகத்தில் ஒரு மாதிரி இருக்கலாம். அப்போது நீங்கள் அங்கே போயிட்டு இந்த தங்கத்துக்கு வேல்யூ போட முடியுமா? அதே மாதிரி தான் இந்த மேலேருந்து கான்சியஸாக பார்க்கும்போது இங்கே இருக்க பேப்பரும், இங்கே மனிதன் போட்டிருக்க அந்த கரன்சி, அந்த கிரிப்டோ கரன்சி கூட இப்போ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஜிபேயில் போடுற பணம், ஏடிஎம்மில் போடுற பணம் எல்லாமே பேப்பர், ஜஸ்ட்டு பேப்பர். நீங்கள் ரஃப் பேப்பர், அதுவும் ஒரிஜினல் A4 ஷீட்டு கூட அதுக்காவது பயன்பட்டுருமே. இங்கே வந்து ரஃப் பேப்பர்னால் அதுவும் குப்பையில் போட்ட பேப்பர், அதுதான் உங்களுக்கு. இது நமக்கு இங்கே இதே மாதிரி இந்த பூமியை வந்து நீங்கள் இன்னொரு கண்ணோட்டத்தில் வேற ஒரு உங்கள் மனத்திலிருந்து நீங்கள் மனதுக்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது அந்த பூமியை உணர்ந்துக்க முடியும். சரி, இப்போ நான் என்னோடய அனுபவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என்ன வந்து முன்னாடி புகழின் உச்சியில் கொண்டு போனாங்க, பாதாளத்தில் கொண்டு போயிட்டாங்க. ரெண்டுமே எனக்கு காமிச்சிட்டாங்க. ரைட்டா? கணேஸ்வரி மாதிரி ஒரு அறிவாளி உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு, கணேஸ்வரி மாதிரி ஒரு முட்டாள் இல்லை அப்படின்னு ரெண்டையும் நான் 100% பேர் வாங்கியாச்சு. சரி, இப்போ நான் அந்த அனுபவத்தின் அடுத்து இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னு வர்றது அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரைட் நவ் என்ன இருக்குது இந்த உடல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். எப்படின்னா, இந்த உடல் எப்படி தெரியுமா இருக்குது? 24 ஹவர்ஸும் போதையில் இருக்க மாதிரி இருக்குது. நான் இது வந்து ஒரு 7 நாளுக்கு மட்டும் சொல்கிறேன். 7 நாளுக்கு மட்டும் இருந்ததை ஒரு வாழ்க்கை சுருக்கி சொல்கிறேன், சரியா? அந்த 7 நாளுக்கு நடக்கிறத மட்டும் ஒரு 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 இதே இது வந்து 1 மாதம் நடந்திருக்கும்ல, அதை சொல்லலை. நான் ஒரு 7 நாளுக்குள்ளே ஒரு பொதுவாக இருக்கிறத சொல்கிறேன். ஒரு 7 நாளில் ஒரு 3 நாள் சதா போதையில் இருக்க மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னா, அந்த அந்த மூச்சு வந்து அது ஒரு வேறு விதத்தில் நடக்குது. எப்படி ஒரு மலை உச்சியில் போய் ஏறி கிடுகிடுகிடுன்னு ஏறுனா நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி சில டைமில் மூச்சு ஓடுது. சில டைமில் வந்து கடற்கரையில் உட்காந்து இளம் வெயிலில் அப்படியே இதமாக உட்காந்து அந்த கடற்கரையை பார்த்து ரசிச்சுப்போம்ல, அப்படி ஒரு மூச்சு ஓடுது. சில டைமில் பார்த்திங்கன்னா புயல் வந்து சுற்றி சுழற்றி அடிக்கும்ல, அப்போம்போது நம்ம வந்து உணர்ச்சி இதாக இருக்கும்ல, அப்படி அடிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ரெண்டும் அந்த கண்ணை வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நெருப்பு பக்கத்தில் வச்சு கண்ணை வந்து சுற்றி விட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி கண்ணு உள்ளே சுற்றுது, அந்த விழி சுற்றுது. ஏன் சுற்றுதுன்னா, அந்த கான்சியஸ் சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த வயிற்றுக்குள்ளே மூச்சு என்னோடய கழுத்துலேருந்து என்னோட அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் இந்த பிக்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சுற்றுது பார்த்தீங்களா, அந்த சங்கு சக்கரம், சங்கு சக்கரம் தானே சுற்றும் பார்த்தீங்களா, அது மாதிரி சுற்றுது. ஒன்று வலது பக்கம் சுற்றுது, ஒன்று இல்லை இடது பக்கம் சுற்றுது. அப்போ சுற்றும்போது என்னென்னா, இந்த சக்கரங்கள்லாம் வெடித்து சிதற மாதிரி இருக்குது, எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ஐஸாக இருக்குது,
ரெண்டு கண்ணும் இந்த கண்ணில் ஒரு எரிமலை, இந்த கண்ணில் ஒரு எரிமலை வந்தால் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நெருப்பு அது ஒரு சுழற்சி அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு என்னமோ என்னென்னா இப்போ உடல் மாதிரி இல்லாமல் அந்த ஒரு எப்படி இந்த புயலின் மையம் கொண்டா ஒரு பிக்சர் பூமி இதில் போட்டிருப்பாங்களா அது மாதிரி உள்ள சுழலுது. அப்போ சுழலும்போது உடல் உணவு போட்டிருந்தோம் அந்த டைம்லனா அது இந்த ஜெயிண்ட் வீலில் சுற்றும் போது குப்பையெல்லாம் கொட்டி வாந்தி வர மாதிரி ஒரு மாதிரி இதே இது உடலில் உணவு இல்லாமல் இருந்தால் ஒரு சுற்றும் போது ஒரு நிலையாக இருக்குது. அதுக்குள்ளே உணவை போட்டு வச்சிட்டோம்னா வா வா எதான் நீ போட்டேன்னு சொல்லுது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது இதுக்காடா நான் தண்ணி உண்டுதல் நிகழ்ந்திருக்கணும், இதுக்கா நம்ம இந்த பிரபஞ்சம் ஏதோ நம்ம கொடுக்குதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்னா நான் இப்படியா உங்கள்கிட்ட இறைவா உங்கள்கிட்ட இப்படி இருக்கணும்னு நினச்சேன்னா உங்ககிட்ட இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்படியா இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கணும் தானே நினச்சேன் அவ்வளோதான். ஆனால் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது ஒன்று தெரியாதுல்ல. இப்போ வந்ததுக்கப்புறம் தானே அது புரியுது. இப்போ நினைப்பியா இறைவன்கிட்ட தான் இருக்கணும்னு. அப்போ உறுதியாக எப்படி இருக்குது தெரியுமா, என்னானாலும் நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன், நீ என்னை எப்படி பயன்படுத்தினாலும் உங்கள்கிட்ட தான் இருப்பேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை தனித்தனி பாட்டாக பிரிக்குது. தனித்தனி பாட்டு தலை ஒரு ப்ராசஸ் நடக்குது, கை கால் ஒரு ப்ராசஸ் நடக்குது, கண் ஒரு ப்ராசஸ் நடக்குது, வாய் ஒரு ப்ராசஸ், பல்லு, ஒவ்வொரு உறுப்பும் ஒரு மனிதன் உருவாகும் போது எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி 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 சில இதை பலப்படுத்துது, சில இதை உடைக்குது, சில இதை புதுசாக சேர்க்குது, சில இதை டெலீட் பண்ணுது, சில இதை உள்ளே ஆட் பண்ணுது. அதாவது இந்த பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல்லாம் அந்த உடலுக்குள்ளே புதுசாக நடக்குது, புதுசாக அழிக்குது, என்னமோ பண்ணுது. இதை எப்படி நம்ம என்னால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போகும்போது ஒருத்தர் உள்ள எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ளே அப்பா கூட வரலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறதுக்கு போகும்போது அவங்க கூட 3 பேர் வந்தவங்க எல்லாத்தையும் செட் பண்ணி அவர் தலையை கரெக்டாக வச்சு எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சத்தம் வரும் பார்த்துக்கோங்க, பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு பேசிவிட்டு எங்கள் அப்பாவை வச்சுட்டாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். அதுவும் நான் 4 இயர்ஸாக எங்கள் அப்பா கூட எந்த கான்டாக்ட் இல்லை. அவர் இந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருந்தது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ தான் அவர் கூட நான் பேசுகிறதுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த டைமில் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டேன். கூட என் தங்கச்சியும் கூட போகிறேன்னு சொல்லிட்டா. உள்ளே போய் உட்காந்தா சத்தம் கிரு 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 டவ் டூர் அப்படி டப் டூப் கீ கீன்னு கேட்குது. நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஒருவேளை பயப்படுறவங்களா இருந்தால், ஒரு மாதிரி பயந்தவங்களா இருந்தால், இது இப்படின்னு ஃபஸ்ட் டைம் தெரிகிறவங்களா இருந்தால் ரொம்ப பயந்துருப்பாங்க. நான் உடனே எனக்கு என்ன வந்துச்சு, சரி உயிர் போகிறது எப்படி வேணால் போகலான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்ல, இது ஒரு பெரிய விஷயமா இப்படி தான் இது எதுக்காண்டி உடனே அடுத்த மனம் எதுக்கு இந்த செயல் எனக்கு தெரியணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது சுற்றுது உள்ளே கிரன்னா சுற்றுது மூளை. அது மூளையை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. அந்த மூளை ஸ்கேன் பண்ணுறது எனக்கு இங்கே ஸ்கேன் ஆகுது உள்ளே. நான் நினைக்கிறேன் அவன் ஸ்கேன் பண்ணால் ஒரு ரிப்போர்ட் வரும், நம்ம மூளையை ஸ்கேன் பண்ணால் ரிப்போர்ட் பண்ணால் எந்த ரீசனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டொக்கு அந்த எல்லா சத்தமும் கேட்குது. அப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி பார்க்கணுன்னு எந்த நிமிஷத்துலேயும் எந்த இதுலேயும் ஆசைப்பட்டோமா என்ன, அதனால இந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கா என்ன அப்படின்னு வேற நான் யோசிக்கிறேன். உள்ளே உட்காந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் உள்ளே உட்காந்துருக்கேன். ஏசி ரூமுக்குள்ளே அந்த சேரில் உள்ள உட்காந்துருக்கேன் சைடில். அப்போது அந்த ரேடியேஷன் வரும். அப்போ எனக்கு தெரிஞ்சு ரேடியோ கதிர்கள் வரும்போது நம்ம இப்போ ஃபோன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லுவோம். அதனால் சில தங்க நகைகள் இதெல்லாம் வெள்ளி இதெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நான் நான் உடனே ஒவ்வொரு செல்லையும் நான் தலையிலேருந்து உச்சி வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். இது எங்கே இந்த செயல் நடக்கும்போது எங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா, எங்கே ஏதாவது வலி தெரியுதா, ஏதாவது சுருக்கு தெரியுதான்னு சொல்லி தான் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன் உட்காந்துட்டு. அப்போ என்னென்னா அங்கங்கே நம்ம எப்படி ஒரு உடலை உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு இழுத்து பிடிச்சி அப்படி இருக்கும். அப்போ அப்படி இருக்குது. உடனே நான் ஓகே இந்த அனுபவத்தை பெறணும்னு இருந்திருக்கு போல் நினச்சிட்டு வந்துட்டேன். இதனால் என்ன பாதிப்பு வந்தாலும் அது இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு நான் 45 மினிட்ஸ் கழிச்சு வெளியே வந்துட்டேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த அனுபவத்தை பெறணும்னு கூட நம்ம ஒரு இச்சை வச்சுருந்துருப்போம் போல் இருக்குது. அது கிடைக்குது. அப்போது இதன் மூலம் என்ன நினைக்குதுன்னா இந்த அனுபவத்தை பெற்று இது இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு. எப்படி நீங்கள் ஒரு எப்படி இந்த ஒளி இந்த பூகம்பம் வருது அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்மோகிராஃப்னு சொல்லுவாங்க, அதை நினைக்கிறேன். அந்த கருவியை இப்படி ஒரு எப்படி நம்ம நம்ம இதயத்தோட துடிப்பு இந்த எக்கோ எடுக்கிறாங்கல்ல, இப்படி வந்து போதில் அதே மாதிரி தான் அந்த சவுண்டு கேட்குது. கிறுன்னு கேட்குது. அது எனக்கு என்னென்னா சிஸ்மோகிராஃப் அந்த மேப் எவ்வளோ ரெக்டரில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மூளையை ஸ்கேன் பண்ணுது அப்படின்னு. அப்போ நினச்சேன், அப்போ மூளையும் இந்த பூமியும் ஒரே அளவாக அதிர்வை சரி பண்ணுறக்கூடிய ஒரு கருவி இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதையும்
இந்த அனுபவம் எனக்கு கொடுத்ததுனால தானே தெரிஞ்சுக்கப்பட்டிருக்குங்கிறதே எனக்கு ஒரு வகையில் ஒரு ஆனந்தம்னு வச்சுக்கோங்களேன்.